மத்திய 24 4 முதல் 8 வசனங்கள் வரைக்கும் ஆண்டவர் அநேக அடையாளங்களை சொல்லுகிறார். வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டியது. அந்த வசனத்தில் 2 கேள்விகள் கேட்கப்படுகிறது இயேசுவினிடத்தில். ஒன்று உம்முடைய வருகைக்கும், இரண்டாவது உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று சொல்லி கேட்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வருகையும் உலகத்தின் முடிவும் ஏன் இணைத்து கேட்கப்படுகிறது என்று சொன்னால், நாம் இந்த காலத்தில் ஒரு சிலர் சொல்லுவதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த யுகத்தின் முடிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த உலகம் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கும். நோவா காலத்தில் உலகம் உண்டானது முதல் ஏறக்குறைய 1650 1700 வருஷத்தின் பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்தது. ஜலப்பிரளயம் வந்தது. அதற்கு பிறகு கிளைமேட் மாறிச்சு, சாப்பாடு மாறிச்சு, மக்களுடைய மனநிலை மாறிற்று. அப்புறம் உலகத்தினுடைய வாழ்நிலை எல்லாம் மாறிவிட்டது. அதற்கு பிறகு ஏறக்குறைய ஒரு 2000 வருஷம் கழித்து இயேசு கிறிஸ்துவினுடையதான பூமிக்குள் வந்தது. அதற்கு பிறகு கிமு கிபி என்று பிரிக்கப்பட்டு உலகத்தினுடையதான எல்லா தன்மைகளும் மாறிவிட்டது. சொல்லப்போனால் ஆவிக்குரிய மாற்றம். அது வரைக்கும் இருந்ததான காரியங்களுக்கும் உலகத்தில் அன்பு என்றால் என்ன, மன்னிப்பு என்றால் என்ன, பரலோகம் என்றால் என்ன, நித்திய ஜீவன் என்றால் என்ன, இது போன்ற விஷயங்கள் அப்போ தான் புதுசாக வருது உலகத்தில். ஏன்னா அதுக்கு முன்னாடி தண்டனை இருந்தது, அதுக்கு முன்னாடி நரகம் பாதாளம் என்பது குறித்து இருந்தது, மனிதனுக்கு பரலோகத்தை குறித்த நிச்சயம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இயேசு வந்த பிறகுதான் அன்புனா என்ன அப்படின்னு உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. மெய்யான அன்பு எது அப்படின்னு தெரிய ஆரம்பித்தது. இயேசு வந்த பிறகுதான் பாதாளம், அதை தாண்டி சொர்க்கம், பரலோகம் என்று ஒன்று இருக்கிறது, அதற்கு போகிறதுக்கு மனுஷனுக்கு வழி இருக்கிறது அப்படிங்கிறது மனித குலத்துக்கு தெரிஞ்சிச்சு. அதற்கு பிறகுதான் நித்திய ஜீவன் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னே தெரிஞ்சிச்சு. ஏன்னா அது வரைக்கும் மரணம் தான் முடிவு என்று மனுஷன் நினச்சிக்கிட்டு இருந்தான். ஸோ எப்படி இது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. இப்போ அடுத்த 2000 வருஷம் ஆயிருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையும் சம்பவிக்க போகிறது. அதை ஒட்டி இந்த பூமியினுடையதான எல்லாம் மாறும், காலநிலை மாறும், அத்தனை சூழ்நிலைகளும் மாறும். வேதம் அதை குறித்தும் சொல்லுகிறது. அது சம்பவிப்பதற்கு முன்பதாக என்ன அடையாளம்? நோவாவின் ஜலப்பிரளயம் வருவதற்கு முன்பதாக நோவா அப்படி ஒரு ஜலப்பிரளயம் வரப்போகிறது, உலகம் பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறது என்று சொல்லி ஒரு நீண்ட பிரசங்கத்தை செய்தார் என்று, ஏறக்குறைய 100 வருஷம் பிரசங்கம் செய்தார் என்று 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக யோவான் ஸ்நானகன் வந்து இயேசு வரப்போகிறார், மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அதற்கு பின்னாக ஏற்படக்கூடிய சம்பவங்களை குறித்து முன்னறிவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் உலகம் அந்த மாற்றத்தை சந்திப்பதற்கு முன்பதாக, அந்த பெரிய மாற்றம் பூமியை சந்திப்பதற்கு முன்பதாக ஒரு எச்சரிப்பு, ஒரு ஆயத்தம் இன்னொருத்தரால் ஏற்படுத்தப்படுகிறது. ஒன்று நோவாவினால் ஏற்படுத்தப்பட்டது, அதற்கு பிறகு யோவான் ஸ்நானகனால் ஏற்படுத்தப்பட்டது. அதே போல இப்பொழுதும் இயேசு வரப்போகிற காலம் நெருங்கிவிட்டபடினால் உலகம் முழுவதும் அதற்கான ஒரு ஆயத்தம் போய் கொண்டிருக்கிறது. எல்லா வகையிலும், எல்லா நாடுகளிலும், எல்லா வகையிலும், மீடியா வழியாக எல்லா வகையிலும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு உலகம் ஆயத்தப்படுகிறது குறித்தும், உலகம் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறதை குறித்தும் இன்னைக்கு உலகம் பேசிக்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது. 1.5 நம்ம கிராஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னா எம்டி ஜெகன் பயமுறுத்துறாரு அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிருவீங்க. எல்லா சேனல்லையும் வந்திருக்கு. இப்போ வந்திருக்கு. இதை குறித்து 2012 வேதத்தில் உள்ள ஆதாரத்தோடு கூட 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இந்த காரியம் இப்பொழுது அவங்க சொல்றாங்க மிகப்பெரியதான ஒரு எதிர்பார்ப்பு, அபாயம், எமர்ஜென்சி அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ உலகம் அதை சந்திக்க தொடங்கி இருக்கிறது. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பைபிள் சொல்லுது. ஆண்டவர் முன்னெச்சரிக்கையாக சொல்லிவிட்டு போனார். இதுதான் அடையாளம். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், அவர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வேத வாக்கியத்தை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி. இந்த அடையாளங்கள் எல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், கர்த்தருடைய வசனம் உண்மையானது, கர்த்தருடைய வசனம் உத்தமமானது, தீர்க்க தரிசனமானது, சொன்னது சொன்னபடி நடக்கக்கூடியது, அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் ஒளிந்து போகவில்லை என்பதை நமக்கு அது காட்டுகிறது. இப்படி ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு அடையாளங்களும் அவருடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும், இதற்கு பிறகு இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உலகம் சந்திக்கும். அதற்கு பிறகு ஒரு பெரிய 1000 வருஷ அரசாட்சி வரும், இயேசு கிறிஸ்து அரசாளுவார். இப்படி அநேக காரியங்கள் உண்டு. பூமியினுடைய அழிவை குறித்து சொல்லவில்லை, உலகத்தின் மாற்றம் ஒவ்வொரு 2000 வருஷத்துக்கு, ஏறக்குறைய 2000 வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி ஒரு மாற்றம் உலகத்தில் வந்து கொண்டே இருக்கிறது பூமியில். அதே மாதிரி ஒன்றுதான் இப்பொழுது வரப்போகிறது. இயேசு கிறிஸ்து வரப்போகிற காலத்தோடு கூட ஒட்டி நடக்கும். இந்த வருகையில் எப்படி நோவா காலத்தில் ஒரு ஜலப்பிரளயம் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்ததோ, அதில் ஒரு பெரிய கிரௌட், அதில் ஜலப்பிரளயத்தில் சிக்கி அவர்கள் மடிந்து போனார்கள். ஒரு குடும்பம் அல்லது அவரோடு கூட ஒரு பெரிய கூட்டம், மிருகத்தின் கூட்டம் எல்லாம் பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டது. அதற்கான ஆதாரங்கள் இன்னைக்கும் நமக்கு இருக்கிறது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவினுடைய 1ஆம் வருகை, அவர் வந்த பிறகு உலகம் பெரிய மாற்றத்தை சந்தித்தது. அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி தான் இப்பவும் இயேசு வரும்போது உலகம் ஒரு மிகப்பெரியதான கொடுமையான சூழ்நிலையை சந்திக்கும். அதற்கு பிறகு இயேசுவின் 1000 வருஷ அரசாட்சி வரும். அந்த கொடுமையான சூழ்நிலைகளுக்கான அடையாளங்கள் என்ன அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்க. உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அதில் இயேசு கிறிஸ்துவானவர் 4வது வசனத்திலிருந்து மத்திய 24 4லிருந்து 8வது வசனம் வரைக்கும் 7 அடையாளங்களை சொல்லுகிறார். அநேகர் என் நாமத்தை தரித்துக் கொண்டு வருவார்கள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள். இந்த 7ம் மிக முக்கியமான அடையாளமாக சொல்லப்படுகிறது. இந்த அடையாளங்கள் எல்லாம் சம்பவிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கான மிக முக்கியமான சம்பவம் நடக்கும். அதாவது எப்படி நோவா பேழைக்குள் போனாரோ அதே மாதிரி இயேசுவை நம்புகிற, ஏற்றுக்கொள்ளுகிற, உத்தமமாய் காத்திருக்கிற கற்புள்ள கன்னியாக இருக்கிற திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும். நோவா பேழைக்குள்ள போன மாதிரி சபை கர்த்தருக்குள் போகும்.
இந்த சம்பவத்துக்கு தான் நாம் இந்த பிரசங்கத்தை எல்லாம் செய்கிறோம். அந்த நோவா எப்படி நீதியை பிரசங்கித்தாரோ அதே மாதிரி தான் இந்த பிரசங்கம். அந்த வரப்போகிற அழிவிலிருந்து தப்பித்து நோவா பேழைக்குள்ள போன மாதிரி வரப்போகிற மிகப்பெரிய அழிவிலிருந்து தப்பித்து இயேசு கிறிஸ்துவோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தான் இதெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறது.